இப்போ பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் ஒரு குடும்ப தலைவியாக இருக்கிறோம்னா நாங்க கூட தான் பட்ஜெட் போடுவோம். கஷ்டம் தான், வெறும் கையில முழம் போடுறது என்பது ரொம்ப ரொம்ப சிரமம் தான். வீட்டு வாடகையா, இபியா, ஹாஸ்பிட்டல் பில்லா, ஸ்கூல் ஃபீஸா, இல்ல இஎம்ஐ கட்டணுமா, ப்ரொவிஷன் வாங்கணுமா, தாய்மாமன் சீரை முதலமைச்சர் கொடுத்துருவாரு, அத்தை சீரு பாட்டி சீரு நம்ம தானே கொடுக்கணும். அப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு வேலை இருக்கிறது. இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு தான் ஒரு பட்ஜெட் ஒரு குடும்ப தலைவி போடுவாங்க. நீங்களும் அதை மாதிரி தான் மனசுல வைத்துக்கொண்டு இஎம்ஐக்கு 78,680 கோடி போட்டிருக்கிறீங்க. அரசு இயந்திரம், அதாவது ஒரு கவர்மெண்ட் மிஷினரி நல்லா நடக்கணும்னா 91,032 crores. அதே போல பென்ஷனுக்கு 41,846 கோடி. டோட்டலா பாத்தீங்கன்னா 1,32,878 கோடி ரூபாய்கள் நம்ம கவர்மெண்ட் மிஷினரி அரசு இயந்திரம் நல்லா நடக்கணும், மக்களுக்கு சேவை செய்யணுன்றதுக்காக கொடுத்துருக்கீங்க. மானியம் பாத்தீங்கன்னா 1,74,494 கோடி. இது என்ன பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு மட்டும் இலவச கரண்ட்ல, எல்லாத்துக்குமே வீடுகளுக்கு கூட ஒரு சில யூனிட் வந்து அது கொஞ்சம் மானிய விலையில தான் கொடுப்போம். சத்துணவு, அப்புறம் இந்த கேஸ் சிலிண்டர், வீடு எல்லாத்துக்குமே மானியம் இருக்கிறது. விவசாயத்துக்கு மட்டும் இல்ல, மொத்தமாகவே மானியத்துக்கு 1,74,000 கோடி, 74,494 கோடி வழங்கி இருக்கிறீர்கள். இவ்வளவையும் வழங்கிட்டு விவசாயத்துக்கு 14,000 கோடி தான் கொடுத்துருக்கிறீங்க. அப்ப பெண்கள் பட்ஜெட் போடும்போது குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடாம இருந்துருவாங்களா? சாப்பாடு போட்டு தான் ஆகணும். அப்ப அந்த சாப்பாடு போடுற அந்த விவசாயிக்கு பட்ஜெட் ஏன் இவ்வளவு கம்மியா போட்டீங்க? அதுதான் எங்களுடைய கேள்வி, வேற எதுவும் இல்ல. இந்த பட்ஜெட்ல மூலதன செலவுகளுக்கு 56,985 கோடி ஒதுக்கி இருக்கிறீர்கள். அது பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ரோடு, அப்புறம் ஹாஸ்பிட்டல், பிரிட்ஜ், ஸ்கூலு, இதுக்கெல்லாம் நீங்க ஒதுக்கி இருக்கிறீங்க. ஆனா இதுல முக்கியமாக ஒதுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீர்ப்பாசன திட்டங்களுக்கு நிதியை அதிகமாக ஒதுக்கி இருக்க வேண்டும். இந்த நீர்ப்பாசன திட்டங்கள் பேரை மட்டும் படிச்சிடுறேன். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம், தர்மபுரி காவிரி உபர்நீர் திட்டம், அரியலூர் சோழர் பாசன திட்டம், காவிரி சரபங்கா திருமணி முத்தாறு கால்வாய் இணைப்பு திட்டம், நந்தன் கால்வாய் திட்டம் மற்றும் தென்பெண்ணை துறிஞ்சலாறு இணைப்பு திட்டம், பாலாற்றில் தடுப்பணைகள் பாசன திட்டம், பாண்டியாறு புன்னம்புழா திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2.0, மேட்டூர் அணை வலதுகரை கால்வாய் நீட்டிப்பு திட்டம், தோணிமடுவு பாசன திட்டம், படேதலாவ் ஏரி கால்வாய் திட்டம், பாலேகுழி ஏரி கால்வாய் திட்டம், இத்தனை திட்டங்கள் இருக்கிறது. இந்த திட்டங்களுக்கு, நீர்ப்பாசன திட்டங்களுக்கு அதிகப்படியான நிதியை மூலதன செலவுகளில் ஒதுக்கி இருக்க வேண்டும். அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 950 மில்லிமீட்டர் மழை வருஷத்துக்கு பெய்யுது. இது போதுமான மழை தான். நம்மளுடைய சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், தென்கிழக்கு வடமேற்கு அந்த மான்சூன்ல நமக்கு நல்ல மழை பெய்யுது. ஆனா அந்த மழை தண்ணி எல்லாம் கடல்ல வீணா கலந்துடுது. எப்படி பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் தமிழ்நாட்டில் மழை ஒரு 50 நாட்களாவது பெய்யும். அப்ப நிலத்தடி நீர் வளம் பெறும், மீதியெல்லாம் கடலுக்கு போயிடும். ஆனா இப்ப 30 நாள்ல இந்த 2 மான்சூன்லயும் மழை பெஞ்சு மொத்தமா தண்ணிலாம் வேக வேகமா கடல்ல போயிடுது. அதனால இந்த இரிகேஷன் ஸ்கீம்ஸ்னா 2 விதமா இந்த தண்ணீரை நாம் சேமிக்க முடியும். இந்த மழை தண்ணியை 2 விதமா சேமிக்கலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த தடுப்பணைகள் கட்டலாம். பாலாறுல தடுப்பணைகள் கட்டலாம், காவிரி ஆறுல தடுப்பணைகள் கட்டலாம். அந்த காவிரிக்கு நான் சொன்னேன் 420 கிலோமீட்டர் ஓடுதுன்னு. 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணைகள் கட்டினால் கண்டிப்பாக இந்த தண்ணீரை கடல்ல போகாம நம்மளால சேமிக்க முடியும்.